ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், இஸ்ரோ, டிஆர்டிஓ, விஎஸ்எஸ், ஐசிஆர்பி எக்ஸாமுடைய ஃபிசிக்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டினில் கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து ஓரியன்டாக சிலபஸை வந்து எப்படி கவர் பண்ணுறதை பற்றி அந்த ஓரியன்ட்டில் நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் குவான்டிட்டி அண்ட் எஸ்ஐ யூனிட் தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பவரை வந்து பிஎல் மென்ஷன் பண்ணுவாங்க, அது எஸ்ஐ யூனிட் வந்து வாட்டு டபிள்யூ. ஸோ உங்களுக்கு வந்து புரியணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் குவான்டிட்டி எழுதியிருக்கேன், அதோடைய சிம்பிள் எஸ்ஐ யூனிட்டோடைய சிம்பிள். சரிங்களா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். சரிங்களா, ஸோ இப்படி தான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து படிக்கணும். அடுத்து ஃபோர்ஸும் வெயிட்டும், எப்பவுமே வந்து ஃபோர்ஸும் வெயிட்டுக்கு வந்து ஒரே ஒரு எஸ்ஐ யூனிட் தான் நியூட்டன் தான். அப்படிலாம் சிஜிஎஸ் முறை கேட்டாங்கன்னா கேஜிஎம் எஸ் ஸ்கொயர் நீங்கள் எழுதணும். அடுத்து வந்து ப்ரெஷருக்கு பாஸ்கல், அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு ஓம், சவுண்ட் வேவ் ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸு, ஒர்க் டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர், அடுத்து வந்து ஜூல், கேஜி, சிஜிஎஸ் முறையில் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னால் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் கேட்டாங்கன்னா இதுக்கு இதுதான் வரும்ன்றது நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சருக்கு வந்து ஃபேரன்ஹீட் சொல்லலாம், செல்சியஸ் சொல்லலாம், கெல்வின், இந்த 4 ஆப்ஷனுமே சொல்லுவாங்க. ஸோ கெல்வினை எப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணுறோன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டினா ஓமு, மீட்டரு, கமர்ஷியல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஒரு கிலோவாட் ஹவர்னா என்ன, ஒரு வாட் ஹவர்னா என்ன, ஒரு வாட் ஹவர் ஈக்குவல் டு 3.6 × 10⁻⁵ ஜூலு, 1 கிலோ ஹவர் வந்து 1 யூனிட்டு, 1 வாட் ஈக்குவல் டு 1000 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ரேடியஸ் ஆர் ரேடியோ ஆக்டிவ் கன்வென்ஷனல் யூனிட் வந்து க்யூரின்னு சொல்லுவோம். 1 kg ஆஃப் பியூர் ரேடியம், ஓகேவா, 1 kg ஆஃப் பியூர் ரேடியத்தை வந்து எப்படி சொல்லுவோம். ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து நம்ம பக்யூரல்ன்றது வந்து அதோடைய யூனிட் என்ன. அமௌண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன் வந்து 1 டிஸ்டிங்ஷன் kg/செகண்ட்ஸு. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் ஒர்க் வந்து ஜூல், ஓகே, எனர்ஜியும் ஒர்க்கும் ஈக்குவலாக இருக்கும். அங்கே வந்து ப்ரெஷரும் ஃபோர்ஸும் வெயிட்டும் ஃபோர்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஜூல், வெலாசிட்டிக்கு வந்து மீட்டர்/செகண்டு, வேவ் லென்த்துக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் A0ன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இதுதான். அடுத்து பாருங்கள், ஹென்ட்ரி பெர் மினிட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஹென்ட்ரி பெர்னா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டிக்கு வந்து ஹென்ட்ரி பெர் மீட்டர். லைட் இயர்னா டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறது. 1 லைட் இயர்ன்றது வந்து 9.461 × 10⁻12 நேனோமீட்டர். சிங்கிள் எர்த் இயர்னா 6 ட்ரில்லியன் மைல்ஸ்னா லைட் ட்ராவல் த டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். சரிங்களா, 1 பாஸ்கல், 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், டிஸ்டன்ஸ்னால் என்ன, பவர் ஆஃப் த லென்ஸ் வந்து நம்ம வந்து அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா டிப்ட்ரியா டின்னு சொல்லுவோம். இன்வர்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் லென்த் F = 1/Fன்னு சொல்லுவோம். மயோப்பியானா என்ன,